அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேலை செய்ய போகிறோம். நம்மளுடைய முன்னாள் வண்டி எக்ஸ், என்ன டான் எக்ஸுங்கிறாரு. அப்புறம் என்னங்க சொல்கிறது, எக்ஸ்னால் வந்து நம்ம முன்னால் வச்சுருந்த வண்டி வந்து எக்ஸுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அதனால் நானும் எக்ஸ் அப்படிங்கிறேன். என்னோடய எக்ஸ் வண்டி, என்னுடைய உயிர், என்னுடைய ஃபஸ்ட்டு உயிர். நான் வந்து உயிராக நினச்சி ஒரு லான்ஸரை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வண்டி வாங்கி நம்ம அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருந்த வண்டி மச்சானுக்கு கொடுத்துட்டோம். மச்சானுக்கு கொடுத்தே பார்த்திங்கன்னா 2008. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு செலவு பண்ணல. இப்போ தான் ஒரு பெரிய செலவு பண்ண போகுது. டிங்கரிங், பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும். வண்டி பார்த்துடலாங்களா? தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் உங்களுக்கு லான்சர் ஸ்டோரியில் காமிச்சிருப்பேன். பார்க்கலாம் வாங்க. இந்த லான்சர் தான் இப்போ வந்து வேலைக்கு எடுக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, பானட்டில் அப்படியே பானட்டே வெடிச்சிருச்சு பூராமே. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 2008 கணக்கு போடுங்க, எத்தனை வருஷம் வந்திருக்குதுன்னு பெயிண்ட்டு. இங்கே வேறு டோரில் ஒரு குத்து உடுக்கு. இவர் எங்கே பார்த்தாலும் வந்துடுவார் வீடியோ எடுக்கும்போது மட்டும். ஏறாக்கி ஸ்பாய்லர் வேறு கட்டாக இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் தூக்கி ரெடி பண்ணணும், மேலே தூக்கி நிறுத்தணும். பாப்பா, முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்வோம். ஏரியல் வேறு கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கணும். ஏரியல் நீ அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்க. இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேனுங்க. நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை காமிக்கிறோம். இந்த டோர் பேடுக்கெலாம் எதாவது பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஐடியா பண்ணுவோம். சீட் கவர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டோர் பேடு பூராமே இதாகி போச்சு, வெயில் அதிகமாக நின்னங்காட்டி. லான்சர் முடிஞ்ச வரைக்கும் வெயில் நிறுத்தாமல் பார்த்துக்குங்க. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதே கலர் தான் பண்ண போகிறோம். சேம் டிங்கரிங் பெயிண்டிங் இதே கலர் பண்ண போகிறோம். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லான்சர் பெயிண்ட் அடித்தாச்சுங்க. எப்படி நிற்கிதுன்னு பாரு. அடாடாடாடாடா, தக 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 தகன்னு இருக்குது கலரு. வண்டி ஓடிட்டு இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் கிடக்குது, இன்னும் இதெல்லாம் அடிக்கணும். சைடு பேர் ஒரு பீஸ் எல்லாம், டோர் அடித்ததெல்லாம் கிடக்குது. வேறு டோரு, பானட்டு எல்லாம் அடிச்சாச்சு. சரி, ஒரே சவுண்டாக இருக்குதுங்க. நான் உங்களுக்கு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஃபுல் டிங்கரிங், பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. பின்னாடி தெரிஞ்சதுங்களா வண்டி? ஓகே ஓகே ஓகே. என்ன வண்டின்னு நம்ம லான்சர் தானுங்க. அனைத்து வேலைகள் முடிஞ்ச டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மச்சானது வண்டி காமிச்சிட்டுங்களா? பார்த்துடலாங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தோன்னே இப்பவும் பண்ணிடுவீங்க. என்ன இருந்தாலும் லான்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம உயிரிலே கலந்த வண்டி வேறீங்களா, அதனால் வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டி இல்லை ராஜா, இந்த வண்டி இல்லை. நம்ம சீமான் என்ன சொல்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த வண்டி இல்லைங்க. இருங்க, வண்டி அங்கே இருக்குது, அங்கே காமிக்க போகிறேன். ரெடிங்களா? அப்படி தான் நினச்சிங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பா அப்படின்னு, அப்படி ஒரு கலர். சரி, இருங்க, வண்டி சுற்றி காமிச்சிட்றேன். நான் உங்களுக்கு முன்னாடி கேமராவில் வந்துடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வர்றேங்க. ஓகே, ஃபுல் டிங்கரிங், பெயிண்டிங்கு. இது ஆக்சுவலாக வந்து மேங்களூர் போய் நான் உங்களுக்கு சொன்னேன். மச்சான 2வது போய் மேங்களூர் போய் போட்டு வந்துட்டாருங்க. பெருசாக ஒன்றுமே வரலைங்க. இப்போது டிங்கரிங், பெயிண்டிங்கு, சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க. வேறு எதுவுமே வரலைன்னா பார்த்துங்களேன். இன்னும் டெய்லைட் வேறு கிடைக்கல.
நீ திருப்பி மேங்களூர் தான் ஆர்டர் கொடுத்து வாங்கணும். எப்படி இருக்குதுங்க? லட்சம் வண்டி வந்தாலும் சரிங்க, லான்சர் தான். அந்த லான்சர் லட்சம் வண்டியிலையுமே நம்ம கலர் தான், சிவப்பு கலர். 9,000 லான்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டிலேயும் ஒரு தனி ரகம். எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் உள்ளே காமிக்கலையா? இருங்க உள்ளே காமிச்சிட்றேன். பெருசாக ஒர்க் பண்ணல, சரி இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிடலாம். ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, சீட் கவரு, அவ்வளோதானுங்க. அப்புறம் அந்த டோர் பேட் வந்து ரெக்ஸின் போட்டு ஒட்டியாச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருக்குது அப்படியே நசன்னு. அது லான்சர் எல்லா வண்டியிலையுமே அது வரும், அதனால் அதுக்கு வந்து ரெக்ஸின் போட்டு ஒட்டிடுச்சு. இன்னும் வெதர் ஷிப் கூட கிடைக்கல பார்த்துக்கு, அது கிடைக்க மாட்டேங்குது ஒரிஜினல். அடுத்து இன்னும் சில்லற வேலைகள் இருக்குதுங்க, எல்லாமே பண்ணணும். இருங்க நான் அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. ஓகே, வண்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? ரைட், எப்படி இருக்குதுங்க? அது அங்கே நிற்கிறது போலோ, அது வேறு ரெட்டுங்க, இது வேறு ரெட்டு. இந்த ரெட்டே தனி இது வரைக்கும், அப்படி ஒரு ரெட்டு. இந்த கலரே வந்து முதல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லான்சர் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேனுங்க. முதல் இந்த கலர் அடித்தது வந்து கருப்பு கலர் வண்டிங்க, ஃபுல்லாக ரீபெயிண்ட் ரெட்டு. இந்த வண்டியோட ஓனர் பேர் வந்து ஜிந்தன், ஃபஸ்ட் ஓனர் திருப்பூர்லிங்க. அந்த ஜிந்தன் வந்து இங்கேருந்து மேங்களூர் போய் மேங்களூரில் ரெட் கலர் பண்ணினது. ஃபுல்லாக ஈவோ 4 பண்ணி பேக் ஸ்பாய்லர் முதல்ல வேறு மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் நானே உங்களுக்கு சைலன்சர் டூம் இதெல்லாம் வந்து நான் 2வது அந்த பையனுக்கு மாட்டி கொடுத்த சிந்தனுக்கு. நான் உங்களுக்கு அந்த லான்சர் ஸ்டோரியில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட்டு. இப்போவும் வந்துங்க இந்த பம்பர் வந்து உடஞ்சி போச்சுங்க. முதல்ல இருந்த பம்பர் நான் எங்கிட்ட இருக்கும்போது. 2வது இந்த பம்பர் வந்து இப்போ ரீசெண்டாக போன வருஷம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து மேங்களூர் போய் இந்த பம்பர் மறுபடியும் மச்சான் பூஸ் போட்டு வந்தார். இங்கேருந்து போய் இன்றைக்கி அவ்வளோ பயங்கர பிஸியாக இருக்குதுங்களாமா. 100 வண்டி 200 வண்டி நிற்கிறாங்களாமா. அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. மேங்களூர் செம்ம ஆல்ட்ரு பண்ணுறாங்க வண்டி ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் யாராவது மேங்களூர் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். டிஎம்எஃப் பெங்களூர் இல்லைங்க, மேங்களூர், நான் கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டி எப்படி இருக்குதுங்க? மறக்காம ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று ஓட்டுருங்க. கூடிய சீக்கிரம் இந்த வண்டி ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், போடுறேன்னா போடுறேன். இல்லைன்னா ஏதாவது ட்ராவல் வீடியோ பண்ணுறதுனால போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு லான்சர் ரிவ்யூ போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வண்டி ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் ரிவ்யூ போடுறேங்க. சரி ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.